இந்த ஒரே ஒரு மீன் வறுவல் மசாலா மட்டும் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் வறுக்கக்கூடிய மீன் வந்து ஒன்னோட ஒன்று தோசைக்கல்ல ஒட்டாமல் உதிராமல் அப்படியே கடைங்களில் விற்கக்கூடிய சிக்கன் 65 மாதிரி செம்ம சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் வந்து இந்த மீன் வறுவல் இருக்குங்க. இந்த டேஸ்டான மீன் வறுவல் மசாலா செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருளே போதுமானதாக இருக்குங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். நம்ம இனிமேல் கடையில் மீன் வறுவல் பொடி வாங்க தேவையே இல்லைங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சங்கரா மீன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேங்க. இந்த மீனை தான் இப்படி வறுத்துருக்கேன். ரொம்ப சூப்பரான மசாலாவோடு வறுத்ததுனால ஒன்றோட ஒன்று உதிராமல் ஒட்டாமல் எனக்கு அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் வந்தது. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் எடுக்கலாம், எப்படி செய்யலான்றதை பார்த்திலாம் வாங்க. இதுக்கு முதல்ல வந்து நல்ல அகலமான பேன் எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து மீன் வறுவல் வந்து மசாலா பரட்டுறதுக்கு இந்த மாதிரி அகலமான பேன் இருக்கணும். இதில் நான் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, இதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய அளவுகள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சங்கரா மீன், நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் 1 கிலோக்குரிய அளவுகள் இதுதான். இப்போ 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு போடுறதுனால கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ 1 ஸ்பூன் வந்து மிளகு ஜீரக பொடி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் பழம் நம்ம 2ஆக வந்து கட் பண்ணி இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. இதில் நம்ம கடலை மாவு எதனால் சேர்க்கணும்னா உதிராமல் இருக்கும். அதே போல் தான் கார்ன்ஃப்ளவர் மாவும். ஸோ இப்போ நீங்கள் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள். இல்லை இந்த மீன் வறுவல் மசாலா விழுதை நீங்கள் எடுக்கும் போது அப்படியே லேசாக ஒட்டி சூப்பரான பக்குவத்தில் வருங்க. இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இருக்கட்டும். இப்போ நான் 1 கிலோ சங்கரா மீன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இந்த மீனை இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நமக்கு மீன் வறுவல் பொடி தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள ஒரு 3-4 பொடிகளை வச்சு இவ்வளோ சூப்பரான மீன் வறுவல் மசாலா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதில் ஃபுட் கலர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரே கலராக இருந்துச்சு. நல்லா பாருங்க, மசாலா அப்படியே மீன்ல ஒட்டி இருக்கும். இந்த மீன் வறுவல் மசாலாவோட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி 2 மணி நேரம் தாராளமா ஊற வச்சிருங்க. நீங்க ஃப்ரீசர்லாம் வைக்கவே வேண்டாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காம பாருங்க, சூப்பரா இப்ப மீன்ல வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம தோசை தவால நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மீனா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா மீனுக்கு அதிகமா எண்ணெய் தேவைப்படாது. அதே டைம் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று உதிராம ஒட்டாம வரும். சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா கடாயில வந்து ஆயில வந்து ஹீட் பண்ணிட்டு போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரியும் நீங்க தாராளமா எடுக்கலாம். நான் வந்து தோசை கல்லே வந்து போட்டு எடுத்துட்டேங்க. பாருங்க, இப்போ நான் திருப்பி காமிக்கும் போது இந்த மசாலா தோசைக்கல்லையும் ஒன்னோட ஒன்று ஒட்டாது, அதே டைம் மீன்லையும் ஒட்டாது. பொதுவாக சங்கரா மீன்லாம் நம்ம மீன் வறுவல் பொடி என்னதான் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல ஒட்டி பிடிச்சிக்கிட்டு சரியாக வராது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கடையில் நிறைய பேர் மீன் வறுவல் பொடி வாங்கி போட்டு டக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த 4 பொடியை மட்டும் சேர்த்து ரொம்ப சூப்பரான மீன் வறுவல் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், தோசைக்கல்ல திருப்பி போடும்போது தோசைக்கல்லையும் ஒட்டலாம், மீனும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்ல வாசனையாகவும் அதே டைம் வந்துட்டு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் கிடச்சிருக்குது. ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் மீன் வறுவல் செஞ்சு உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணிடுங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஒரு சூப்பரான மீன் வறுவல் மசாலா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னங்க, இந்த சீக்ரெட்டான சுவையான மீன் வறுவல் மசாலா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்பவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.